குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் இந்த டைட்டிலுக்கான தியரியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த டைட்டில்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கே 90% முடிஞ்சிருப்பா. இது இல்லாம இன்னொரு 10 to 15% இந்த டைட்டில்ல இருந்தே அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு 1.5 கிளாஸ்ல ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்ததுன்னா போதும். இந்த லெசன் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அந்த ஸ்லைடை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் தள்ளி இருக்கும், நான் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடுறேன். டுவல்னா ரெண்டுன்னு அர்த்தம், நேச்சர்னா கேரக்டர், மேட்டர்னா பார்ட்டிக்கல்னு அர்த்தம். பார்ட்டிக்கலுக்கு கண்டிப்பா மாஸ் இருக்கும். மாஸ்னால ஐன்ஸ்டீனோட தியரி படி பார்ட்டிக்கல் மே பொசஸ் எனர்ஜி, அதாவது E is equal to mc². அந்த ஃபார்முலா படி பார்ட்டிக்கலுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும் ஐன்ஸ்டீன் தியரி படி. டி பிராக்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பார்ட்டிக்கல் ஆர் மேட்டர் டிராவல் ஆச்சுன்னா அப்ப வேவ் மாதிரி தான் டிராவல் ஆகும் அப்படின்னு தியரிட்டிக்கலா சொல்றாரு. பார்ட்டிக்கல் ஆர் மேட்டர் டிராவல் ஆச்சுன்னா வேவ் மாதிரி டிராவல் ஆகும்னு சொல்றாரு. சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் அவர்கிட்ட கிடையாது, தியரிட்டிக்கலா தான் சொல்றாரு. சொல்லிட்டு பார்ட்டிக்கல்னா யாரு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கிறாரு. எலக்ட்ரான், புரோட்டான், டியூட்ரான், நியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல், இந்த மாதிரியான சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை தான் அவர் பார்ட்டிக்கல்னு சொல்றாரு. யூனிவர்ஸை கம்பேர் பண்றப்ப நம்ம கூட பார்ட்டிக்கல் தான், நம்ம கூட சின்ன ஆட்கள் தான். ஆனா டி பிராக்லி நம்மளெல்லாம் பார்ட்டிக்கலா ட்ரீட் பண்ணல. அவர் பார்ட்டிக்கல்னாவே ஆட்டம்ல இருக்கிற சப் எலிமெண்ட்ஸை தான் பார்ட்டிக்கல்னு சொல்றாரு. பர்டிகுலரா எலக்ட்ரானை தான் ஹைலைட் பண்றாரு. எலக்ட்ரான் மாதிரியான ஸ்மால் பார்ட்டிக்கல் டிராவல் ஆச்சு அப்படின்னா அப்ப வேவ் மாதிரி தான் போகும் அப்படிங்கறது அவரோட எக்ஸ்பிளனேஷன், தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான். டி பிராக்லி இந்த மாதிரி தியரிட்டிக்கலா சொல்றப்ப யாரும் பெருசா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா டி பிராக்லி சொல்றதுக்கு முன்னாடியே தாம்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எலக்ட்ரான் ஸ்ட்ரைட் பாத்ல டிராவல் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டாரு. அப்ப எக்ஸ்பெரிமெண்டலாவே எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? எலக்ட்ரான் நேரா டிராவல் ஆகுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸை ஷோ பண்ணதுக்கு அப்புறமும் டி பிராக்லி என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி தான் டிராவல் ஆகும். நீங்க லாங் வியூல இருந்து பார்த்தா இது ஸ்ட்ரைட் பாத் மாதிரி தெரியும். எலக்ட்ரான் டிராவல் ஆகுறத க்ளோஸா எக்ஸாமைன் பண்ணா அது டெஃபினட்டா வேவ் மாதிரி தான் டிராவல் ஆகும் அப்படின்னு அகைன் என்ன பண்றாரு, தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அப்படி எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி டிராவல் ஆச்சுன்னா அந்த வேவுக்குன்னு சில ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல ஒரு முக்கியமான டேர்ம் வேவ் லென்த். அந்த வேவ் லென்த்தை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவையும் ஷோ பண்றாரு. அந்த ஃபார்முலால இருந்தா நம்ம அகைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது இன்ட்ரோ தான். ஒரு புக்லயும் ஒரு மாதிரி இன்ட்ரோ இருக்கும். டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனையும் மேட்டரையும் மர்ஜ் பண்ணி கூட இன்ட்ரோ கொடுக்கலாம். ஆனா நான் அப்படி எடுக்காம கிளியரா ஒரு இன்ட்ரோ உனக்கு கொடுக்கன்னு நினைக்கிறேன். தாம்சன் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இன்ட்ரோ கொடுத்திருக்கேன். தியரிட்டிக்கலா டி பிராக்லி எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னத டேவிட்சனும் செர்மரும் லேட்டரா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டி பிராக்லி சொன்னது கரெக்ட் தான்
அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல தான் படிப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல அதுக்கான டைம் பத்தாது. இப்ப நான் இங்க இருந்து டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் பார்ட்டிகல் அந்த டைட்டிலுக்குள்ள போறேன். பார்ட்டிகல்னு சொல்லலாம், மேட்டர்னு சொல்லலாம். சில புக்ல டி பிராக்லிஸ் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். என்னை பொறுத்தவரை இதான் எக்ஸாக்டான டைட்டில். பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கு, அதனால ஃபார்ம் ஆகிற எனர்ஜி E is equal to mc². டி பிராக்லியோட பிளான் படி பார்ட்டிகல் டிராவல் ஆச்சுன்னா வேவ் மாதிரி டிராவல் ஆகும். வேவோட எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா E is equal to hν. டி பிராக்லி இதை ஜஸ்ட் ஈக்குவேட் பண்றாரு. அப்ப hν is equal to mc² வரும். நம்மளுக்கு நல்லா தெரியும் நியூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா c/λ. அதை இங்க ரீப்ளேஸ் பண்ற ஒரு c கேன்சல் ஆயிருச்சுன்னா λ is equal to h/mc வந்துடும். இங்க இருக்கிற c பதில் v ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த பார்ட்டிகளுமே லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகாது. அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் பார்ட்டிகல் வில் பிகம் as λ is equal to h/mv. மாஸ் இன்டு வெலாசிட்டினா மொமெண்டம். அதனால மொமெண்டம்னு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கடைசியா பாக்ஸ் பண்ணிருக்கிற ஃபார்முலா தான் இந்த டைட்டிலுக்கான எண்ட் ரிசல்ட். இதை இப்படியும் டெரைவ் பண்ணலாம். இல்ல EM வேவ்ஸ்ல மொமெண்டமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவை ரெஃபரன்ஸா வச்சு டெரைவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் டெரைவ் பண்ணலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. எல்லாத்துலயும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டி பிராக்லி பார்ட்டிகல்னா மோஸ்ட்லி எலக்ட்ரானை தான் ஹைலைட் பண்றாரு. அப்ப இங்க இருந்து ஒரு அடுத்த டைட்டிலுக்குள்ள போறாரு. சப்போஸ் ஸ்பெசிபிக்கா எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எலக்ட்ரானை பேட்டரியை வச்சு புஷ் பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்களா, பார்ட்டிக்கல் மூவ் ஆனா வேவ் மாதிரி டிராவல் ஆகும். இதான் டி பிராக்லியோட பாயிண்ட். பார்ட்டிக்கல் மே மூவ், தென் இட் மூவ் லைக் வேவ் ஆர் பிஹேவ் லைக் வேவ் அப்படிங்கிறாரு. அதோட மூவ்மெண்ட் வேவ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதான் டி பிராக்லி தியரிட்டிக்கலா சொல்றது. இப்ப எலக்ட்ரான் தான் பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் எப்படி அதுவா மூவ் ஆகும்? நாம தான் பிடிச்சு தள்ளி விடணும். அப்படி தள்ளி விடுறதுக்கு பேட்டரியை யூஸ் பண்றாங்க. அதான் அடுத்த டைட்டில், டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் when that electron is pushed or accelerated by battery. பேட்டரினாலும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னாலும் ஒண்ணுதான். இதான் நம்மளோட அடுத்த டைட்டில். இப்போ ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்போம். பேட்டரினால வர எனர்ஜியை EV0ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை பார்த்து பயந்துராதீங்க. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எனர்ஜியோட ஃபார்முலா QVன்னு படிச்சிருக்கோம். Qக்கு பதில் எலக்ட்ரான்ங்கிறதுனால ஈன்னு மாத்திட்டா. வீனா பேட்டரி பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், அதை V0ங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணிருக்கேன். அதனால V0 போட்டா. ஏன்னா பேட்டரியை நீங்க வீன்னு டினோட் பண்ணி வெலாசிட்டி வீன்னு டினோட் பண்ணா சிம்பிள் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். புக்ல ஒண்ணு கேபிட்டல் V இன்னொன்னு ஸ்மால் வின்னு எடுத்திருப்பாங்க. புக்கு பிரிண்டடுங்கிறதுனால இந்த ஸ்மால் வி கேபிட்டல் வி டிஃபரன்ஸ் ஈஸியா வந்துடும். நம்ம மேனுவலா எழுதுறதுனால அந்த டிஃபரன்ஸ் வராது. எனக்கெல்லாம் வராது, எல்லாமே ஒரே மாதிரி தான் போடுவேன். அதனால V0ன்னு சிம்பிள் மாத்திக்கிட்டேன். இந்த எனர்ஜியை பயன்படுத்தி தான் எலக்ட்ரான் மூவ் ஆகுறது. மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி கைனடிக் எனர்ஜி 12mv². ரெண்டுமே எனர்ஜி தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டான். இதுல இருந்து V² கண்டுபிடிச்சா 2 times of EV0/mனு வரும். இதுல இருந்து V கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times of EV0/mனு வரும். இது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இது அப்படியே டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் பார்ட்டிகல் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றேன். டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் பார்ட்டிகலுக்கு என்ன ஃபார்முலா? λ is equal to h/mv. விக்கு பதில் இதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிட்டேன். m உள்ள கொண்டு போயிட்டா m² வரும். ஒரு m கேன்சல் ஆகி λ will become as h divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m EV0 வரும். இதுல h பிளாங்க் கான்ஸ்டன்ட், m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், E எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. அந்த டேட்டாலாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை ரூட் ஆஃப் பேட்டரின்னு வந்துடும். தட் இஸ் V0 வந்துடும். இதான் இந்த டைட்டிலுக்கான ஆன்சர்.
எலக்ட்ரானுங்கிற ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டிக்கல் பேட்டரினால ஆக்சிலரேட் ஆச்சுன்னா அப்போ வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. முடிச்சாச்சு. எல்லா புக்லயும் இதோட ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா ப்ராப்ளம் கம்ஃபர்டபுளா சால்வ் பண்றதுக்கு நான் இங்க இருந்து இன்னும் சில டைட்டில் ஃபார்முலா லிஸ்ட்னு சில விஷயங்களை அடிஷனலா நடத்த போறேன். டி பிராக்லி வேணா எலக்ட்ரானை ஹைலைட் பண்ணிருக்கலாம். ஆனா ப்ராப்ளத்துல எலக்ட்ரானே எல்லா தடவையும் வரும்னு சொல்ல முடியாது. வேற பார்ட்டிக்கல் பத்தி கூட பேசலாம். அப்ப இங்க வேற ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டட் பை பேட்டரினால மூவ் ஆச்சுன்னா அப்ப அந்த பார்ட்டிக்கலோட டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்னோட அடிஷனல் டைட்டில். டி பிராக்லி wavelength of any particle when that particle is accelerated by potential difference V0. பேட்டரினால மூவ் ஆச்சுன்னா யாரு ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் அப்ப அது வேவ் மாதிரி மூவ் ஆகும். அப்ப அதோட டி பிராக்லி வேவ்லென்த் என்ன? பேட்டரினால வர எனர்ஜியை கியூ V0 எழுதலாம். இப்ப எனி பார்ட்டிக்கல்னு சொல்லியாச்சு, அதோட சார்ஜ் வேல்யூ தெரியாது, அதனால கியூனே வச்சுக்கோங்க. மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி. ரெண்டு எனர்ஜி நான் ஈக்குவேட் பண்றேன். இதுல இருந்து v ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 2 டைம்ஸ் ஆஃப் கியூ V0 by m வந்துரும். v கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கியூ V0 by m வந்துரும். இது அப்படியே லாம்டாவோட ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. விக்கு பதில் இதை ஃபில் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. m உள்ள கொண்டு போனா m ஸ்கொயர்னு மாறும். அப்போ ஒரு m கேன்சல் ஆகி லாம்டா வில் பிகம் as h divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m கியூ V0 வந்து. ப்ராப்ளம் சால்விங்ல பயங்கரமான ஃபார்முலா இது. ஏன்னா எல்லா ப்ராப்ளத்திலையும் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. பார்ட்டிக்கல் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த பார்ட்டிக்கலா இருந்தாலும் பேட்டரி கிவன் டேட்டால இருந்ததுன்னா டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. சப்போஸ் எனர்ஜி கிவன் டேட்டால இருந்தா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? சம சிம்பிள். இங்க பாருங்க, கியூ V0 is equal to எனர்ஜின்னு இருக்கு. அப்ப இங்க இருக்கிற கியூ V0 நீங்க எனர்ஜின்னு மாத்திக்கலாம். அப்ப அப்டேட்டட் ஃபார்முலா இதான். கிவன் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி சரியான ஃபார்முலா என்ன பண்ணா புஷ் பண்ணும். கிவன் டேட்டால வெலாசிட்டி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம்னு போடலாம். அப்ப கிவன் டேட்டால மொமெண்டம் இருந்ததுன்னா இதை மொமெண்டம்னு ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். கிவன் டேட்டால பேட்டரி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, கிவன் டேட்டால எனர்ஜி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, கிவன் டேட்டால எலக்ட்ரான் பேட்டரின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்கன்னா கடைசியா நம்ம டெரைவ் பண்ணோம்ல 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை வோல்ட், இதை யூஸ் பண்ணலாம். பை ரூட் ஆஃப் வோல்ட் இதை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் ஒரு ஸ்பெஷல். மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா எந்த பார்ட்டிகளுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் டெரைவ் பண்ணியிருப்போம். நம்மளோட டெரிவேஷன்ல என்ன பண்றோம்னா அந்த பார்ட்டிக்கல் பேட்டரினால மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டட் பை பேட்டரி அப்படின்னு ஹைலைட் பண்றோம். ஆக்சுவலா பார்ட்டிக்கல் பேட்டரினாலதான் மூவ் ஆகும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்னால கூட பார்ட்டிக்கல் மூவ் ஆகலாம். ப்ராபபிளி நம்மளோட பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மூவ் ஆச்சுன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் எக்ஸ்போஸ் பண்ற தியரி எந்த புக்லயும் இருக்காது. இதுவும் ஒரு அடிஷனல் தான். ஏன் இந்த அடிஷனல் தியரியை டெவலப் பண்றோம்னா நியூமரிக்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காண்டி தான். அப்ப டி பிராக்லிஸ் wavelength of any particle when that particle is accelerated by electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E is equal to F by Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணி நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா EQ by m னு வரும். இப்ப நான் ஷோ பண்ணிருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் இங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வந்ததா நம்ம சொல்ல முடியாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 31ல இருந்து 40க்குள்ள நிறைய இடத்துல பண்ணிருப்போம். கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்லயும் பண்ணிருப்போம். அதனால இது ஃபெமிலியர் தான். பட் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி தான் வேணும்.
அப்ப நீங்க அப்டைன் பண்ண ஆக்சிலரேஷனை 1D மோஷனோட பேசிக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிங்க. 1D மோஷன்ல 3 பேசிக் ஈக்குவேஷன் இருக்கு. இதை ஈக்குவேஷன் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. கிவன் டேட்டாவை பார்த்து ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும். டெஃபினட்டா இந்த S is equal to UT plus half AT squared யூஸ் ஆகாது. ஏன்னா இதுல வெலாசிட்டி இல்ல. அப்ப வெலாசிட்டி சம்பந்தப்பட்ட இந்த V squared is equal to U squared plus 2AS or V is equal to U plus AT இதுதான் யூஸ் ஆகும். எதை யூஸ் பண்றதுங்கிறத டேட்டா வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை லாம்டா ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்கலாம். இதுல நான் ஃபைனல் ஆன்சர் இதுதான் அப்டேட் பண்ணி எதையும் ஷோ பண்ண முடியாது. என்ன காரணம்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்னு தெரியாது. அப்ப இந்த டைட்டில்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஏறக்குறைய எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ப்ராப்ளத்திலையும் ப்ரொசீட் பண்ற சிச்சுவேஷன் தான் வரும். அதனால எனக்கு இந்த தியரியும் இம்பார்ட்டன்ட், இது ரிலேட்டடா வர ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். ஓரளவு நான் தியரி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இருந்தாலும் நிறைய ஃபார்முலாஸ் ஜெனரேட் ஆன ஒரு ஃபீல் வருது. அதனால ஃபார்முலாஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்முலா லிஸ்ட கன்க்ளூஷனா ஆஃபர் பண்றேன். எந்த பார்ட்டிகளா இருந்தாலும் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv வெலாசிட்டி கிவன்ல இருந்தா. எந்த பார்ட்டிகளா இருந்தாலும் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா h/p இஃப் மொமெண்டம் கிவன் டேட்டால இருந்தா. பார்ட்டிகல் சப்போஸ் டு பி எலக்ட்ரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஆல்சோ அந்த பார்ட்டிகல் பேட்டரினால மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை ரூட் ஆஃப் V0. சில புக்ல 1.227 நானோமீட்டர்னு கூட போட்டிருப்பாங்க. ரெண்டு ஒண்ணுதான். எந்த பார்ட்டிகளா வேணாலும் இருக்கலாம். ஆனா பேட்டரினால பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா h/√of 2m/v0. எந்த பார்ட்டிகளா வேணாலும் இருக்கலாம். எனர்ஜினால பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா h/√of 2m எனர்ஜி. இதான்ப்பா ஃபார்முலா லிஸ்ட். இதுல இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலாவை நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவேன். டெம்பரேச்சர்னால பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்ன? அது அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ப்ராப்ளம் நடத்துறப்ப அப்டேட் பண்ணிடுவேன். நம்மளுக்கு இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் வச்சு ப்ராப்ளம் இருக்கு. நான் கடைசியா ஒரு தியரி நடத்தினல எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த வேர்ட் வந்துச்சுன்னா அந்த சினாரியோலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆல்சோ டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டரையும் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனையும் மர்ஜ் பண்ணியும் ப்ராப்ளம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்டைல்ல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிருவேன். டெம்பரேச்சர், டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், மேட்டர், அந்த மாதிரி மர்ஜிங் ப்ராப்ளம்ஸ், டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், டி பிராக்லி கான்செப்டுக்கான ப்ரூஃப், அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நடத்திடுவேன். ஸோ அப்ப நான் இங்க இருந்து ப்ராப்ளம்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A proton and alpha particle are accelerated through same voltage. The ratio of their de Broglie wavelength will be voltage na battery. Battery de Broglie wavelength na in the formula use பண்ணலாம். Lambda is equal to h divided by square root of 2m/v0. இதை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இவங்க ரெண்டு பார்ட்டிகல் சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல. ஒரு பார்ட்டிகல் புரோட்டான், இன்னொரு பார்ட்டிகல் ஆல்பா பார்ட்டிகல். ரெண்டுக்கும் டி பிராக்லி வேவ்லென்த் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால ஃபார்முலாவை எழுதி நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். h divided by square root of 2m/v0 எழுதிட்டு நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். ஒரு பக்கம் புரோட்டான், இன்னொரு பக்கம் ஆல்பா பார்ட்டிகல். இப்ப கரெக்டா டேட்டாவை ஃபில் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் h பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது ரெண்டு சைடும். அடுத்து 2, அது ஒரு நம்பர், அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப இனிமேல் தான் கவனமா இருக்கணும். அவங்க ஒரு சைட்ல புரோட்டானுங்கிறாங்க. புரோட்டான் அப்படிங்கிற அந்த பார்ட்டிகளோட மாஸை ஃபில் பண்ணும். நான் அதை எம்பின்னு நானா எழுதிக்கிறேன். இன்னொரு சைட்ல ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்றாங்க.
ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ். அதுல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். 2 புரோட்டானோட மாச 2mp எழுதலாம். 2 நியூட்ரானோட மாச 2mn எழுதலாம். அப்ப டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் 2mp பிளஸ் 2mn. இப்படிதான் எழுதணும். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஒரு சின்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம். என்ன அசம்ஷன்னா நியூட்ரான் மாஸும் புரோட்டான் மாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதனால 2mp பிளஸ் 2mn நீங்க டோட்டலா 4mp மாத்திக்கலாம். ஏன்னா நியூட்ரான் மாஸ் வந்து புரோட்டான் மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால நீங்க 4mp மாத்திக்கலாம். அதான் இங்க எழுதி இருக்க. நெக்ஸ்ட் Q சார்ஜ் வேல்யூ. புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ பிளஸ் 1.6 into 10⁻⁻19 கூலும். அதை சிம்பிளி ஈன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஆல்பா பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ வேணும். ஆல்பா பார்ட்டிகல்ல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. 2 புரோட்டானுங்கிறதுனால 2e எழுதிக்கலாம். அடுத்து பேட்டரி. கொஸ்டின்ல சேம் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, சேம் வோல்டேஜ்ங்கிறாங்க. அதனால இங்க V0 இங்கேயும் V0 போட்டுக்கலாம். இந்த ஆல்பா பார்ட்டிகல் ரிலேட்டடா மாஸ் சார்ஜ் வேல்யூ எல்லாம் போட்டிருக்கேன்ல, இது ஏதோ இன்னைக்குதான் நான் புதுசா சொல்றேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து மேக்னட்டிசம்லயே சில இடத்துல பார்ட்டிகல் வச்சு லாரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த ரேஷியோ எல்லாம் பண்றப்பே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வழக்கம் போலதான் மறந்துருக்கேன். மறந்துட்டேன்னா இங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப சால்வ் பண்ணலாம். எப்படி? HMPEV0 HMPEV0 இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல பெண்டிங் வந்து 1 இருக்கும். இதுல 1/4 into 2 √8 வரும். √8 2√2 கிராஸ் பண்ணா ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நிறைய பேர் இந்த ஆன்சரை மனப்பாடம் பண்ணிக்குவான். அப்படி பண்ணாத. ஏன்னா நாளைக்கே எனர்ஜின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல எனர்ஜி வரும். இப்ப டோட்டலா எல்லாம் மாறும். ஸோ கொஸ்டினை படிச்சுட்டு சரியான ஃபார்முலாவை பிக் பண்ணி அதன் மூலியமா ஆன்சர் எடு. அதுதான் நல்லது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஓவர். செகண்ட் கொஸ்டின் போறேன். இம்பார்ட்டன்ட் போட்டுருது. an electron of mass m and charge E initially Ly ன்னு வரும். initially at rest gets accelerated by a constant electric field E. The rate of change of de Broglie wavelength of this electron at time t ignoring relativistic effect அப்படிங்கிறாங்க. ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்டை இக்னோர் பண்ண சொல்லிட்டதுனால நம்ம இதுக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு 10th கொஸ்டின் வரப்ப ரிலேட்டிவ் தியரினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். சேஃப்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். பொதுவா நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவ் தியரில சிலபஸ்ல கிடையாது. அவங்க இதை பத்தி பேசினாலும் பேசலனாலும் இதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்ட் வந்துருச்சு. அப்ப நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணினா ஆன்சர் எடுக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த் கேட்கிறாங்க. டி பிராக்லி வேவ்லென்த்தோட ஜெனரல் ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. அப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்படி பண்ணா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த் கிடைச்சிரும். இதான் நம்ம டார்கெட். கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்ட் வந்துட்டதுனால நான் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். Qக்கு பதில் ஸ்மால் ஈன்னு மாத்திக்கிறேன் எலக்ட்ரான்ங்கிறதுனால. நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. ரெண்டுமே ஃபோர்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். இதுல இருந்து A கண்டுபிடிச்சா E/m வரும். இப்ப அடுத்து என்ன? இது ஆக்சிலரேஷன். டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி வேணும். அப்ப இந்த ஆக்சிலரேஷனை வெலாசிட்டி ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும். 1D மோஷன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும். நம்மளோட டிமாண்ட்ல டைம் பிளே பண்ணுது. அதனால டைம் சம்பந்தப்பட்ட வெலாசிட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ற. டைம் சம்பந்தப்பட்ட வெலாசிட்டி ஃபார்முலா என்னன்னா v is equal to u plus at. கொஸ்டின்ல தெளிவுபடுத்திருந்தாங்க எலக்ட்ரான் இனிஷியலி அட் ரெஸ்ட். அதனால u 0. ஏக்கு பதில் E/m இங்க ஃபில் பண்றேன். T ரீடைன் பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா வெலாசிட்டி EE T/m கிடைச்சிரும். அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணா லாம்டா கிடைச்சிரும்.
h divided by m into velocity க்கு பதில் et by m கேன்சல் ஆயிருச்சுன்னா h divided by et ன்னு வந்துரும். இது lambda. பட் கொஸ்டின்ல ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த். அப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணும். அப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணா என்ன ஆகும்? ஹெச் இ எல்லாம் கான்ஸ்டன்ட் 1/t டிஃபரன்சியேட் பண்ணா -1/t². இதான் ஆன்சர். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிடும். இப்படியே ரிப்பீட் ஆயிடும். ஈஸியா பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்துக்காண்டி தான் நான் தியரிலேயே இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். தேர்ட் ப்ராப்ளம். The magnitude of de Broglie wavelength lambda of electron E, proton P, neutron N and alpha particle alpha, all having same energy of 1 million electron volt, in the increasing order will follow the sequence. அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல்னு 4 பார்ட்டிகல் இருக்கு. 4 பார்ட்டிகளோட டி பிராக்லி வேவ்லென்த்தை இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. 4 பார்ட்டிகளுக்கும் சேம் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்ப சேம் எனர்ஜி இதான் க்ளூ. அப்ப எனர்ஜி டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எனர்ஜி. இதுல ஹெச் 2 எனர்ஜி இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்ப வேவ்லென்த்தும் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மாச நீங்க ஒரு ஆர்டர்ல எழுதிட்டீங்கன்னா அதை வச்சு வேவ்லென்த்தோட இன்க்ரீசிங் ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சொல்லியிருக்கிற 4 பார்ட்டிகல்ல ஆல்பா பார்ட்டிகளோட மாஸ் தான் வெரி வெரி கிரேட்டர். ஏன்னா அதுல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். நியூட்ரான் மாஸ் வந்து புரோட்டான் மாஸோட கிரேட்டர், புரோட்டான் மாஸ் வந்து எலக்ட்ரான் மாஸோட கிரேட்டர். நியூட்ரான் மாஸ்க்கும் புரோட்டான் மாஸ்க்கும் சின்னதா வித்தியாசம் இருக்கு. நியூட்ரான் மாஸ் தான் கிரேட்டர். சில ப்ராப்ளத்துல நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இங்க அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இங்க ஆப்சன்ஸ்ல ஆல்பா பார்ட்டிகளோட வேவ் லென்த்தும் புரோட்டானோட நியூட்ரானோட வேவ் லென்த்தும் புரோட்டானோட வேவ் லென்த்தும் ஈக்குவல்னு எங்கேயும் இல்லை. இங்க இன்க்ரீசிங் ஆர்டர்னு ஆப்சன் கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அன்ஈவன் நேச்சரை வந்து ஜஸ்டிஃபை பண்றேன். மாஸும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப மாஸ் கிரேட்டர்னா அங்கேதான் வேவ் லென்த் கம்மியா இருக்கும். மாஸ் லெஸ்ஸர்னா இங்க வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல வேவ் லென்த் தெரிஞ்சாச்சு. ஏதாவது ஒரு ஆர்டர்ல மாஸ் கண்டுபிடிங்க. அதை வச்சு வேவ் லென்த் ஆர்டரை நீங்க எழுதிடலாம். அதுக்கப்புறம் அது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் என்ன ஆர்டர் வேணுமோ அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஆப்சன்ஸ் தகுந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 ஓவர். கொஸ்டின் நம்பர் 4. If the velocity of a particle is increased 3 times, then the percentage decrease in its de Broglie wavelength will be. அதாவது velocity of de Broglie wavelength, velocity of particle 3 times increase ஆகுது. அப்ப percentage decrease in its de Broglie wavelength என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம டார்கெட் percentage decrease in de Broglie wavelength. பர்சன்டேஜ்ல ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணிட்டாவே ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு இன்டூ 100 போட்டு கீழே ஒரிஜினல் வேவ்லென்த் எழுதிருங்க. டிக்ரீஸ் இன் வேவ்லென்த் கேட்டிருக்கிறதுனால மேல டிக்ரீஸ் இன் வேவ்லென்த் போட்டுருங்க. இதுதான் பர்சன்டேஜுக்கான ஃபார்மட். பல தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஃபார்மட் தான். இப்ப சரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப கிவனை போய் செக் பண்ணுங்க. கிவன்ல வெலாசிட்டியை ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்ப வெலாசிட்டி சம்பந்தப்பட்ட டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினல்னா இனிஷியல் டி பிராக்லி வேவ்லென்த்னு அர்த்தம். அது லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பின்னு போட்டுடலாம். போட்டேன் இந்த இடத்துல ஒரிஜினலுக்கு பதில் ஹெச் பை எம்பி. மேல டிக்ரீஸ் இன் வேவ்லென்த் போடணும். டிக்ரீஸ்னா உங்களுக்கு ஆரம்பத்துல ஜாஸ்தியா இருக்கும், கடைசியா கம்மியா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல ஹெச் பை எம்பி போட்டுடலாம். கடைசியா என்ன அப்படின்னா ஹெச் பை எம் 3 டைம்ஸ் வெலாசிட்டி ரைஸ் ஆகுறதுனால 3v போட்டேன். அவ்வளவுதான். பொதுவா பர்சன்டேஜ்ல வரப்ப நியூமரேட்டர் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப எது கிரேட்டர் எது லெஸர்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டர்ல எழுதணும். இன்டூ 100. எல்லாத்துலயும் ஹெச் பை எம்பி பொதுவா இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் 1/3 இன்டூ 100 வரும். 1 மைனஸ் 1/3ங்கிறது 2/3 இன்டூ 100 ரீடைல் மல்டிப்ளை பண்ணா 66.6% வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 ஓவர்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. 5 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. If the de Broglie wavelength of electron is equal to 10 power 3 times the wavelength of a photon of frequency 6 into 10 power 14 hertz. Photon photonனா லைட். நிறைய பேர் இத படிக்கிறப்ப புரோட்டான்னு தப்பா படிச்சிருவார். புரோட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு டோட்டலாவே சொதப்பிடுவார். கவனமா இருக்கணும். Then the speed of electron is equal to speed of light, Planck constant, mass of electron given data கொடுத்திருக்காங்க. de Broglie wavelength of an electron யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா 10 power minus 3 times of wavelength of photonக்கு ஈக்குவலா இருக்கு. இது அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எழுதலாம். அதாவது lambda suffix e is equal to 10 power minus 3 times of lambda photon எழுதுறான். அவங்க என்ன கொஸ்டின்ல சொல்லிட்டாங்களோ அதை ரிலேட் பண்ணிட்டான். அடுத்து என்ன? இந்த lambda suffix ங்கிறது de Broglie wavelength of electron. ரெக்வயர்மெண்ட்ல வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அதனால ஸ்பீடு சம்பந்தப்பட்ட de Broglie wavelength ஃபார்முலா எழுதுறோம். என்ன வரும்? h/mv. 10 power minus 3 ரீடைம். லாம்டா போட்டான்ங்கறாங்க. போட்டான்னா லைட். லைட்டோட வேவ்லென்த் வேணும். given டேட்டால frequency ஆஃப் லைட் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி lambda is equal to c by nu எழுதுறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் nu is equal to c by lambda. இதுல இருந்து lambda கண்டுபிடிச்சலாம். கவனமா இருக்கணும். இங்க கொண்டு போய் de Broglie wavelength ஃபார்முலா எழுத முடியாது. போட்டான் லைட். அப்ப லைட்னா லைட்ங்கிறது வேவோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவை எழுது. இதுல இதான் v, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அந்த v தான் கேட்டிருக்காங்க. அப்ப v இங்கிட்டு கொண்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப h பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 6 into 10 power 14, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, லைட் ஸ்பீட் இருக்கு. எல்லாத்தையும் போட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர் வரும். போட்டான் தப்பா அது நிறைய பேர் புரோட்டான்னு எழுதி சொதப்பிடுவார். அதனால கவனமா இருக்கணும். அப்பப்போ இந்த போட்டான் உள்ள வந்துடும். பார்ட்டிகலையும் போட்டானையும் ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. அடுத்து 6th question. A particle A of mass m and charge q is accelerated by a potential difference of 50 volt. Another particle B of mass 4m and charge q is accelerated by a potential difference of 2500 volt. The ratio of de Broglie wavelength lambda A by lambda B is close to. அதாவது பேட்டரி de Broglie wavelength, எனி பார்ட்டிகல் அந்த மாதிரி இருக்கு. அப்ப பேட்டரி de Broglie wavelengthக்கான ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. lambda is equal to h divided by square root of 2m qv. ஒரு பார்ட்டிகளோட de Broglie wavelength lambda A, இன்னொரு பார்ட்டிகளுக்கான de Broglie wavelength lambda B. lambda A by lambda B கேட்டிருக்காங்க. அப்படின்னா ரேஷியோ போடணும்னு அர்த்தம். அதனால நான் ஃபார்முலாவை ரெண்டா பிரிச்சு ரேஷியோ ஃபார்மட் எழுதிட்டேன். அடுத்து என்ன? இப்ப பார்ட்டிகல் ஏவோட டேட்டா பாருங்களா. மாஸ் m, சார்ஜ் q, பேட்டரி 50. அதை அப்படியே ஃபில் பண்றேன் பாருங்க. பார்ட்டிகல் ஏல மாஸுக்கு பதில் m, சார்ஜுக்கு பதில் q, பேட்டரிக்கு பதில் 50 போட்டேன். h-ம் 2 ரீடைன் பண்றேன். பார்ட்டிகல் பிக்கான டேட்டா பாருங்களா. மாஸ் 4m, சார்ஜ் q, பேட்டரி 2500. அதை அப்படியே ஃபில் பண்றேன் பாருங்க. பார்ட்டிகல் பிக்கு h-ம் 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். மாஸ் 4m, சார்ஜ் q, பேட்டரி 2500. இதுல h2mq, h2mq கேன்சல். இந்த பக்கம் 50 வரும் ரூட்ல. இங்கிட்டு 4 into 2500 10,000 வந்துடும். 50ஐயும் 10,000ஐயும் கேன்சல் பண்ணிட்டா 1 by root of 200 வரும். கிராஸ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். 6th question ஓவர். அப்படியே நோட்ஸ் எடுத்து ஒரு கிளான்ஸ் வேகமா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணுங்க. நாம அடுத்து ஒரு 3 வித்தியாசமான ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிக்கலாம்.
பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியராப்பா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு 3 ப்ராப்ளம். 3மே ஒரே ஸ்டைல். 3மே இம்பார்ட்டன்ட். ஸோ 8th ப்ராப்ளம்குள்ள போறேன். சாரி, 7th போறேன். 2 particles move at right angles to each other. Their de Broglie wavelength are lambda 1 and lambda 2 respectively. The particles suffer perfectly inelastic collision. The de Broglie wavelength lambda of the final particle is given by. 2 பார்ட்டிகளோட de Broglie wavelength கொடுத்திருக்காங்க. இந்த 2 பார்ட்டிகளும் இன்எலாஸ்டிக்கலா கொலைட் ஆகுது. இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா ஆஃப்டர் கொலிஷன் அந்த பார்ட்டிக்கல் ரெண்டுமே சேர்ந்து சிங்கிள் பார்ட்டிக்கலா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதோட வேவ்லென்த்தும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற 4 ரிலேஷன்ஷிப்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கொலிஷன்ங்கிற வேர்ட் வந்துட்டாலும் ஃபிஷன் ஃபியூசன் அப்படிங்கிற வேர்ட்லாம் வந்துருச்சுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த கீயை பேஸா வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணும். அப்படின்னா மொமெண்டம் பிஃபோர் கொலிஷனும் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனும் ஈக்குவல். அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான க்ளூ. இப்ப நீங்க மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். கிவன் டேட்டால de Broglie wavelength ஆஃபர் ஆயிருக்கு. de Broglie wavelengthக்கும் மொமெண்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதான். lambda is equal to h by p. இதுல இருந்து மொமெண்டம் p கண்டுபிடிச்சா h by lambdaன்னு வந்துடும். இப்ப பிஃபோர் கொலிஷன் எத்தனை பார்ட்டிகல்னு பாருங்க, அதோட மொமெண்டம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் கொலிஷன் 2 பார்ட்டிகல் ஆஃப் de Broglie wavelength lambda 1 and lambda 2. அப்ப 2 பார்ட்டிகளோட மொமெண்டம் நீங்க பிஃபோர் எழுதணும். 2 மொமெண்டம் எழுதணும் பிஃபோர்ல. h by lambda 1 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு எழுதலாம், h by lambda 2 ரெண்டாவது பார்ட்டிகளுக்கு எழுதலாம். இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கும் இங்க ரெண்டாவது பார்ட்டிகளுக்கு எழுதணும். எழுதிட்டு அதை கூட்டுறதா கழிக்கிறதா இல்ல வேற ஏதாவது பண்றதான்னு யோசிக்கணும். ஏன்னா மொமெண்டம் வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார் குவாண்டிட்டினா நீங்க டைரக்ஷனை பார்த்து வெக்டார் அடிஷன் பண்ணணும். கொஸ்டின்ல 2 பார்ட்டிகளும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா நான் ஆட் பண்ணிருப்பேன். ஆப்போசிட்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா நான் சப்ராக்ட் பண்ணிருப்பேன். ஆனா இங்க அப்படி இல்ல. 2 பார்ட்டிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா, ரைட் ஆங்கிள்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம், பர்பண்டிகுலரா டிராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிக்கல் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா மூவ் ஆச்சுன்னா அப்ப நீங்க அந்த parallelogram of vector addition ஃபார்முலா இருக்குல்ல, ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √p² + q² + 2pq cos θ, அதை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். நான் அதை தான் பண்ணிருக்கேன். √p² ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் h by lambda 1 whole squared இப்படி அப்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். பிளஸ் q² ரெண்டாவது பார்ட்டிகளோட மொமெண்டம் h by lambda 2 whole square.
அப்புறம் 2pq cos theta theta பர்பெண்டிகுலர்ங்கிறதுனால 90 வரும், cos 90 0ங்கிறதுனால அந்த போர்ஷனே வராது. அதனால இதை மட்டும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஆப்டர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இனலாஸ்டிக் கொலிஷன்ங்கிறதுனால ஆப்டர் கொலிஷன் பார்ட்டிகல் சிங்கிளா மாதிரி டிராவல் ஆகும், அதோட மொமெண்டம் h/λன்னு எழுதிட்டேன். இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். சிங்கிள் பார்ட்டிகல்னா அந்த மொமெண்டம் மட்டும் எழுதினா போதும். மோர் தென் ஒன் பார்ட்டிகல்னா தான் கூட்டணுமா கழிக்கணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமாங்கிறத டைரக்ஷன் வச்சு ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணும். இந்த பக்கம் ரூட் இருக்கு, அதை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்றேன். அப்ப லெஃப்ட் சைடுல ரூட் கேன்சல் ஆயிரும், ரைட் சைடுல ஸ்கொயர் ஆகி h²/λ² வரும். h² காமன், கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிளே பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 7 ஓவர். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 8. இதுலயே அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். A nucleus A with a finite de Broglie wavelength lambda A undergoes spontaneous fission into two nuclei B and C of equal mass. B flies files in FLIES flies in the same direction as that of A, while C flies in the opposite direction with a velocity equal to half that of B. The de Broglie wavelength lambda B and lambda C of B and C respectively. ஒரு நியூக்ளியஸ் A இருக்கு, அதோட de Broglie wavelength lambda Aங்கிறாங்க. அதுல ஸ்பான்டேனியஸ் ஃபிஷன் நடக்குது. ஸ்பான்டேனியஸ் ஃபிஷன்னா நேச்சுரலாவே நடக்குதுன்னு அர்த்தம். நாம எதுவும் பண்ணலாம், அதுவாவே ஃபிஷன் ஆகுது. ஃபிஷன் ஆகி 2 நியூக்ளியஸா மாறுது. அதுல பி ஏவோட டைரக்ஷன்லயே டிராவல் ஆகுது, சி அதுக்கு ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது. பி அண்ட் சியோட மாசஸ் ஈக்குவல்ட்டாங்க, வெலாசிட்டி ஏதோ மாறுதுன்னு இருக்காங்க. அப்ப de Broglie wavelength lambda B and lambda C of nucleus B and C கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபிஷன் நடக்குது. அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த லாஜிக்கை நாம யூஸ் பண்ணோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி பிஃபோர் ஃபிஷன் டோட்டல் மொமெண்டமும் ஆஃப்டர் ஃபிஷன் டோட்டல் மொமெண்டமும் ஈக்குவல். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். மொமெண்டமோட ஃபார்முலா P is equal to h/λ in terms of de Broglie wavelength. பிஃபோர் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான், அதனால ஒரு மொமெண்டம் தான் வரும். பிஃபோர் நியூக்ளியஸ் A அதோட de Broglie wavelength lambda A போட்டேன். ஆஃப்டர் 2 நியூக்ளியஸ், கொஸ்டின் படி 2 ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது, அதனால 2 மொமெண்டமே எழுதி கழிச்சுட்டேன். பி நியூக்ளியஸோட மொமெண்டம் h/λ B, சி நியூக்ளியஸோட மொமெண்டம் h/λ C. அட் பிரசன்ட் நான் ஹெச்சை கேன்சல் பண்ணி ஒரு அப்டேட்டட் ரிசல்ட்டை ஷோ பண்ணலாம். பட் ஆப்சன்ஸ் அப்படி இல்லை. ஆப்சன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா de Broglie wavelength of nucleus B and de Broglie wavelength of nucleus C க்கு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கு. அப்ப நாம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நான் அகைன் de Broglie wavelengthோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி எழுதுறேன். ஏன்னா கிவன் டேட்டால மைல்டா வெலாசிட்டி பத்தி பேசியிருக்காங்க, அதனால அதை இங்க எழுதிட்டேன். இதுல de Broglie wavelength ஆஃப் நியூக்ளியஸ் B கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்சோ நியூக்ளியஸ் C கண்டுபிடிக்கணும். ஹெச் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். பி அண்ட் சி நியூக்ளியஸோட மாஸ் ஈக்குவல்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, அதனால பிக்கு மாஸ் m போட்டேன், சிக்கு m போட்டேன். வெலாசிட்டி மாறுது. பி நியூக்ளியஸோட வெலாசிட்டி V, கொஸ்டின் படி சி நியூக்ளியஸோட வெலாசிட்டி பிக்கு எவ்வளவு போடுறோமோ அதுல ஹாஃப் தி அமௌண்ட். அப்போ V/2ன்னு வரும், அதை மேல கொண்டு போயிட்டேன். இங்க இருக்கிற h/mvக்கு பதில் நீங்க lambda bன்னு போடலாம். அப்ப lambda c is equal to 2 times of lambda bன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன், h காமன் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/λ சஃபிக்ஸ் a is equal to, இதுல இருந்து இதை கழிச்சா 1/2 times of lambda bன்னு வந்துடும். இதுல இருந்து lambda a கண்டுபிடிச்சா 2 times of lambda bன்னு வரும். இந்த இடத்துல 2 times of lambda b இருக்கு, அதுக்கு பதில் lambda a ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை பார்த்து எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கு. இந்த 2 ப்ராப்ளத்திலையும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் லாஜிக் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ப்ராப்ளம் 9th one, அதுலயும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் பார்க்க போறோம்.
A particle P is formed due to a completely inelastic collision of particle X and Y having de Broglie's wavelength lambda X and lambda Y respectively. If X and Y were moving in opposite directions, then de Broglie wavelength of particle P is. ஒரு பார்ட்டிக்கல் P எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, XYன்னு ரெண்டு நியூக்ளியஸ், ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து இன்னலாஸ்டிக்கா கொலைட் ஆகி ஃபார்ம் ஆகுது. இந்த XYயோட de Broglie wavelength lambda X lambda Yன்னு சொல்லிட்டாங்க. Xும் Yயும் ஆப்போசிட்ல மூவ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ ப்ரொடியூஸ் ஆன அந்த புது பார்ட்டிகளோட de Broglie wavelength கேட்டிருக்காங்க. சிம்பிள் பா. அகைன் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபிள் தான் யூஸ் பண்றோம். மொமெண்டம் பிஃபோர் கொலிஷனும் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனும் ஈக்குவல். மொமெண்டமோட ஃபார்முலா h by lambda. மொமெண்டம் பிஃபோர் எழுதணும். பிஃபோர் ரெண்டு பார்ட்டிக்கல் ஆப்போசிட்ல மூவ் ஆகுது. அப்ப ரெண்டு பார்ட்டிகளோட மொமெண்டம் எழுதுங்க. h by lambda x ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல், ரெண்டாவது பார்ட்டிக்கல் h by lambda y. ஆப்போசிட்ங்கிறதுனால மைனஸ் போட்டேன். பிஃபோர் நான் ஆக்சுவலா பிஃபோர் வந்து இங்க இருக்குப்பா, இங்க எழுதியிருக்கேன். அதனால நீங்க ஒரு ஏரோ ஒண்ணு போட்டுக்கோங்க. சொல்யூஷன்ல இப்படி ஏரோ போட்டுக்கோங்க. ஆஃப்டர் இன்னலாஸ்டிக் கொலிஷனால சிங்கிள் பார்ட்டிக்கல் வருது, அதோட de Broglie wavelength தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் லாம்டா பின்னு போட்டுக்கிறேன். அப்ப இந்த ஃபார்முலா படி ஆஃப்டருக்கான மொமெண்டம் இங்க எழுதியிருக்கேன். நீங்க இப்படியே ஒரு ஏரோ போட்டு விட்டுருங்க. ஏன்னா நான் எழுதுறப்ப மாத்தி எழுதிட்டேன். இப்ப எல்லாத்துலயும் ஹெச் காமன் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by lambda p is equal to 1 by lambda x minus 1 by lambda y ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்றான். அப்ப lambda y minus lambda x by lambda x into lambda x y ன்னு வந்துடும். இதுல இருந்து lambda p கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன்லாம் ஆனா இது இல்ல, இது இருக்கு. இதுவும் ஒண்ணுதான்ப்பா. மாடுலஸ் போட்டா எப்படி வேணாலும் கழிக்கலாம்னு அர்த்தம். அப்ப இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணிக்கலாம். சோ இந்த 3 கொஸ்டின்லயுமே நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன இருக்குன்னா பிளேன். அதனால இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஸோ 9th கொஸ்டின் வரை முடிச்சாச்சு. இப்ப 10th கொஸ்டின் போக போறேன். 10th கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி போர் போஸ்ட்லேட்னு ஒரு கான்செப்டை படிக்க போறோம். இப்ப நாம படிக்க போற கான்செப்டை போர் ஆட்டம் மாடலையும் படிக்கலாம், இந்த இடத்துலையும் படிக்கலாம். நான் இந்த இடத்துல நடத்திடுறேன். போர் ஆட்டம் மாடல் நம்ம அடுத்த ஆட்டம்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த வீக்கெண்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப வர்றப்ப நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு பேர் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம்னு சொல்லலாம். நார்மலா ஏதோ ஒரு ஆட்டம் எடுங்க. ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல என்ன ஆகும்னா ரிவால்வ் ஆகும். ரூதர்ஃபோர்ட் மாதிரியான சயின்டிஸ்ட் எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல அப்படியே சர்க்கிள் பாத்துலயே போகும்னு தோணுது. ஆனா போர் de Broglieயோட அந்த தியரியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்றப்ப எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் de Broglie என்ன சொல்றாரு, வேவ் மாதிரி டிராவல் ஆகும்னு சொல்றாரு. அதனால சர்க்கிள் பாத்துல வேவ் மாதிரி டிராவல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வராரு போர். அதுக்கு பேர் தான் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம். கான்செப்டை எடுத்துட்டு வந்தது இல்லாம இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து சொல்றாரு. இது இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் எவிடன்ஸ் கிடையாது, அவங்க சொல்றாங்க, அது சக்சஸ் ஆகுது. என்ன பாயிண்ட்னா இப்ப இதுல இந்த ஆர்பிட் வந்து தேர்ட் ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டமோட தேர்ட் ஆர்பிட்னா 3 வேவ் வருங்கிறாரு. அப்ப நீங்க 3 லாம்டான்னு எழுதணும். இந்த ஆர்பிட் வந்து 4th ஆர்பிட்னா 4 வேவ் வரும். அப்போ 4 லாம்டான்னு எழுதணும். அப்ப nth ஆர்பிட்னா n வேவ் வரும். அப்ப n லாம்டான்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தட் ஆர்பிட்னு எழுதணும். இதான் அவர் சொல்ற அடுத்த பாயிண்ட். இதுல லாம்டாங்கிறது யாரு? வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இன்னும் தெளிவா சொல்றதுன்னா de Broglie வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். அதுக்குதான் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, h by mv. அதை இந்த இடத்துல என்ன பண்றேன்னா சப்ஸ்டிடியூட் பண்றேன். இதுல இருக்கிற mv அப்புறம் இந்த r எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரேன். nh ரீடைன் 2π கீழே கொண்டு போயிட்டேன். பிசிக்ஸ் படி மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், அதை ரேடியஸால மல்டிப்ளை பண்ணா அது ஆங்குலர் மொமெண்டம். அப்ப ஆங்குலர் மொமெண்டம் L is equal to nh by 2π வந்துடும். இதான் போரோட போஸ்ட்லேட்.
போர் போஸ்ட்லேட் வர்றப்ப நான் இந்த இடத்துக்கு வந்து நான் உனக்கு திருப்பி என்ன பண்றேன், அடிஷனலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு பாயிண்ட் என்னன்னா, உங்க கொஸ்டின்ல ஆட்டம்னு வேர்ட் கொடுத்துட்டு டீப்ராக்லி வேவ்லென்த் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ற மாதிரி வரும். அவ்வளவுதான். இதான் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம். ஒரு குட்டி தியரி. இப்போ ப்ராப்ளம்குள்ள போலாம். என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் நம்பர் 10 போறேன். Consider an electron in a hydrogen atom revolving in a second excited state having radius 4.65 Armstrong. The de Broglie wavelength of this electron is. எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம்ல ரிவால்வ் ஆகுது. அவங்க சொல்ற ஆர்பிட்டோட ரேடியஸ் கொடுத்துறாங்க. ஆர்பிட் நேமு சொல்லிட்டாங்க. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு டி பிராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. ஆட்டம் டி பிராக்லி வேவ்லென்த்னா நீங்க எழுத வேண்டிய ஃபார்முலா 2πr = n லாம்டா. இந்த தியரியில ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஒரு லைன் சொன்னேன்னா அதை நீங்க என்ன பண்ணிடணும், எழுதிடணும். அப்ப 2πr = n லாம்டா. இதுல இருந்து லாம்டா கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சா 2πr/n வரும். 2π ரீட்டைனு, ஆருக்கு பதில் அவங்க சொன்ன ரேடியஸ் போட்டா 4.65 ஆம்ஸ்டாங்னு போட்டேன். அப்புறம் n வேணும். they said second excited state. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n வந்து 3 வரும்ப்பா. அது எப்படின்னா உங்களுக்கு போர் ஆட்டம் மாடல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ, போட்டா ஆன்சர் வரும். இந்த கொஸ்டின் நாம போர் ஆட்டம் மாடல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, போர் போஸ்ட்லேட்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத என்ஷூர் பண்றேன். இது ஒரு வித்தியாசமான கேள்விப்பா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. இது பயங்கர டிஃபரெண்டான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இது நம்ம சிலபஸ்ல கிடையாது. நான் உனக்கு ரிலேட்டிவ் தியரியோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணுங்கிறதுனாலதான் இதை நடத்துறேன். இது வந்து பெருசா இதுவரை இந்த இது எக்ஸாம்ல வந்ததில்லை. வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா, இதுவே நிறைய டைம் என்கிட்ட பசங்க கேட்ட டவுட் கொஸ்டின், ஒரு சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா நோட்ஸ்ல இதே மர்ஜ் பண்ணிட்டேன். இது வந்துச்சுன்னா நான் இப்ப சொல்ற மாதிரி தான் நீ புரிஞ்சுக்கிட்டே எழுதணும். A particle, a material particle with rest mass m0 is moving with velocity of light c. Then wavelength of de Broglie wave associated with it is. ஒரு பார்ட்டிகல் லைட் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அப்ப வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. டி பிராக்லி வேவ் லென்த்தோட ஃபார்முலா லாம்டா = h/mv. பார்ட்டிகளோட ரெஸ்ட் மாஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த இடத்துல நம்ம போட வேண்டிய மாஸ் மூவ் ஆகுறப்போ உள்ள மாஸ், மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிற ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்றோம். ஹெய்சன்பெர்க்ங்கிற சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்டை எடுத்துட்டு வராரு. என்னன்னா, மொமெண்டம் பிராக்டிக்கலா மெஷர் பண்ண முடியாதுங்கிறாங்க. நீங்க பிராக்டிக்கலா பல்கா மொமெண்டம் மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்? மாஸோட வேல்யூ நீங்க மெஷர் பண்ணா ரெஸ்ட்ல இருக்கணும். ரெஸ்ட்ல இருந்தா வெலாசிட்டி 0 ஆயிடும். வெலாசிட்டி நீங்க மெஷர் பண்ணா மாஸ் மூவ் ஆகணும். மூவ் ஆகுறப்ப மாஸ் வேல்யூ தெரியாது. இததான் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல்னு சொல்றாங்க. ஹெய்சன்பெர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. சோ மொமெண்டம் பிராக்டிக்கலா டைரக்டா மெஷர் பண்றது நாட் ஈஸி அப்படின்னு ஹெய்சன்பெர்க் எடுத்து வைக்கிறார். ஐன்ஸ்டீன் அதை புரிஞ்சுக்கிட்டு ரிலேட்டிவ் தியரி படி மூவ் ஆகுற மாச, ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுறப்ப அதோட மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தராரு. அதான் m = rest mass / 1 - v²/c². இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற அந்த ரிலேட்டிவ் தியரி நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஒரு மாஸ் மூவ் ஆக அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஐன்ஸ்டீனோட E = mc² டெரிவேஷன்ல வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இதுல பார்ட்டிகல் என்ன ஆகுது, லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்களா. அப்ப இங்க இருக்கிற விக்கு பதில் c² போட்டா c² கேன்சல் ஆகி இந்த போர்ஷன் 0 ஆயிடும். அதாவது இங்கேயும் c² மாத்திக்கங்க, நான் தப்பா v² போட்டேன். அப்ப இந்த போர்ஷன் 0னா anything/0 இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப மாஸ் இன்ஃபினிட்டின்னு இந்த இடத்துல போட்டீங்கன்னா anything/infinity ஆன்சர் 0ன்னு ஒண்ணு. இதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காவும் கண்டுபிடிக்கலாம். இல்ல இன்னொரு கீ பாயிண்ட வச்சு ஈஸியா ஆன்சர் எழுதலாம். They said particle moving with velocity c. பார்ட்டிகல் லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுங்கிறாங்க. லைட் ஸ்பீட்ல பார்ட்டிகல் டிராவலே ஆகாது. அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் வராது.
வராதுங்கிறதுனால 0 அப்படின்னு ஒரு லாஜிக் பேசிஸ்ல கூட ஆன்சர் எழுதலாம். இதான்ப்பா. ஆனா நம்மள நிறைய பேர் இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிடுவோம். இது தப்பு. சோ கவனமா இருக்கணும். இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. எப்ப வேணாலும் இந்த கொஸ்டின் என்ன ஆகலாம்னா எக்ஸாம்ல வரலாம். சோ இப்ப கொஸ்டின் நம்பர் 11 வரையும் பாருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல ஒரு கொஸ்டின், வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின், ரிலேட்டிவ் தேர்ல ஒரு கொஸ்டின், 3 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கிளியரா? கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். பாருங்க, 12th question. The wavelength lambda suffix e of an electron and lambda suffix p of a photon, திருப்பி photon வந்து, of same energy e are related by electron particle பா. அப்ப அதுக்கு டி பிராக்லி வேவ்லென்த் கான்செப்ட் வரும். photon light energy, அப்ப அது வேற கான்செப்ட்ல போகும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி சேம்ட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு வேவ்லென்த்தையும் எப்படி ரிலேட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. டி பிராக்லி வேவ்லென்த்ல எனர்ஜி வருது அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். h by square root of 2m எனர்ஜி. இது அப்படியே ஸ்கொயர் பண்றேன். அப்ப லாம்டா இ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர்ட் பை 2m எனர்ஜின்னு வரும். இதுல இருந்து எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்புறம் போட்டான், அதோட எனர்ஜி வேணும். போட்டான்னா லைட், லைட்டோட எனர்ஜி ஃபார்முலா ஹெச் நியூ, நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்திக்கிட்டா அந்த லாம்டால லாம்டா போட்டான், லாம்டா சஃபிக்ஸ் பின்னு போட்டா. கொஸ்டின் படி இந்த ரெண்டு எனர்ஜி ஈக்குவல், அதனால நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஈக்குவேட் பண்ணி எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதை தூக்கிட்டு லாம்டா இ ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா பின்னு ரிலேஷன்ஷிப்பை எழுதிட்டேன். இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்கப்பா. போட்டான் வந்துருச்சுனாவே நீ புரோட்டான்னு படிச்சு தப்பா படிச்சு குழப்பிடுவேன். அதனால கவனமா இருக்கும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணி சொதப்பிடுவேன். கவனமா இருக்கணும். போட்டான் இல்ல, சாரி புரோட்டான் இல்ல போட்டான். போட்டான்னா லைட் எனர்ஜி, அப்ப அதுக்கு சினாரியோ வேற. பார்ட்டிகல்னா அதுக்கு சினாரியோ வேற. So 12th question over. Next 13. In an electron microscope, the electrons are accelerated by voltage 14 kilovolt. If the voltage is changed to 224 kilovolt, then de Broglie wavelength associated with the electron. ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல 14 கிலோவோல்ட் வச்சு எலக்ட்ரானை தள்ளி விடுறாங்க. திடீர்னு அது 224 கிலோவோல்ட்டா மாறுது. அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எலக்ட்ரான் பேட்டரி. அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை ரூட் ஆஃப் வோல்ட். 12.27 ஆம்ஸ்ட்ராங் அப்படியே ரீடைன் பண்றேன். அட்டெம்ப்ட் 1ல பேட்டரி 14 கிலோவோல்ட், அப்போ 14 × 10⁻³ அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டான்னு போட்டுக்கிறேன். அட்டெம்ப்ட் 2ல பேட்டரி வந்து
224 கிலோவோல்ட் அதை ஃபில் பண்ணிட்டேன். அப்ப டிபிராக்லி வேவ்லென்த் லாம்டா டேஷ்னு போடுறேன். ஆப்சன்ஸ்லாம் பார்த்தா இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா டிவைட் பண்ணுங்க. அப்ப நான் லாம்டா டேஷ் பை லாம்டா கண்டுபிடிக்கிறேன். என்ன ஆகும்? லாம்டா டேஷுக்கு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை ரூட் ஆஃப் 224 into 10 power 3 வரும். டிவைட் பண்றப்ப டேர்ம் இன்டர்சேஞ்ச் ஆகி 14 into 10 power 3 வித் ரூட் மேல போயிட்டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் கீழே வந்துடும். இதுவும் கேன்சல். 10 power 3 10 power 3 கேன்சல். 14ஐயும் ரூட் 224ஐயும் கேன்சல் பண்ணா ரூட் 16 வரும். அப்ப லாம்டா டேஷ் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்ப புது டிபிராக்லி வேவ்லென்த் ப்ரீவியஸ் பை 4 வருது. அப்ப டிக்ரீசஸ் பை 4 டைம்ஸ்னு இந்த ஆப்ஷன் இருக்கு. So 13th question over. அடுத்து 14. சிம்பிளா இருக்குப்பா. இனிமேல் சிம்பிள் தான். A particle of mass 3 into 10 power minus 6 gram has the same wavelength as an electron moving with a velocity 6 into 10 power 6 meter per second. The velocity of particle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பார்ட்டிகளோட மாஸ் கொடுத்திருக்காங்க. இதோட வேவ் லென்த்தும் எலக்ட்ரானோட வேவ் லென்த்தும் சேம்ட்டாங்க. எலக்ட்ரானோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஹைலைட் ஆயிருக்கிறதுனால நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஒரு பக்கம் பார்ட்டிகல் ஒரு பக்கம் எலக்ட்ரான் போட்டிருக்கேன். கொஸ்டின்ல படி பார்ட்டிகளுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் வேவ் லென்த்னு சொல்லிட்டாங்க. அதனால நடுவுல ஈக்குவல் போட்டுட்டேன். h கான்ஸ்டன்ட் ரெண்டு சைட்லயே அதை அப்படியே எழுதிட்டான். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் பார்ட்டிகல். அது கொஸ்டின்ல 3 into 10 power minus 6 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அதை கிலோகிராமுக்கு மாத்திட்டான். இந்த பக்கம் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அது 9.11 into 10 power minus 31. அப்புறம் எலக்ட்ரானோட வெலாசிட்டி கொஸ்டின்ல இருக்கு 6 into 10 power 6. பார்ட்டிகளோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அதை வீனு போட்டிருக்கேன். இப்ப கேன்சல் பண்ணி நீங்க வி முடிச்சாச்சுப்பா. அடுத்த கொஸ்டின் போறோம். கொஸ்டின் நம்பர் 15. Calculate the de Broglie wavelength of a proton whose kinetic energy is equal to 81.9 into 10 power minus 15 joule. Mass of proton is equal to 1836 times of mass of electron. என்ன கேட்டிருக்காங்க? de Broglie wavelength கேட்டிருக்காங்க. எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி de Broglie wavelengthனா இதான் ஃபார்முலா. h Planck constant value போட்டேன் 6.6 into 10 power minus 34 போட்டாச்சு. அப்புறம் 2 ரீடைன். இது மாஸ் ஆஃப் புரோட்டான். கொஸ்டின்ல 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறாங்க. அப்போ 1836 into மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ போட்டேன். அப்புறம் எனர்ஜி வேணும். எனர்ஜி ரெடிமேடா இருக்கு, போட்டுட்டா ஆன்சர் வரும். சோ கொஸ்டின் நம்பர் 15 ஓவர். நெக்ஸ்ட் 16 நீங்க ஹோம்வொர்க் போட்டுக்கங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். 17 போறேன். An electron is accelerated through a potential difference of 81 volt. What is the de Broglie wavelength associated with it? To which part of electromagnetic spectrum does this wavelength correspond? Electron 81 volt பேட்டரினால மூவ் ஆகுது. de Broglie wavelength என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த வேவ்லென்த் EM வேவ்ல இருக்கிற வேவ்லென்த்தோட யாருக்கு டேலி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் பேட்டரின்னு சொல்லிட்டதுனால நான் 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை ரூட் ஆஃப் பேட்டரி அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். பேட்டரிக்கு பதிலா அவங்க சொன்ன 81 போட்டா எனக்கு 1.36 ஆம்ஸ்ட்ராங்னு வருது. இந்த வேவ்லென்த் எக்ஸ்ரேவை மீன் பண்ணுப்பா. இது ஆக்சுவலா de Broglie வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இது எக்ஸ்ரேவோட வேவ்லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கு. எந்த வேவ்லென்த் எந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரமோட டேலி ஆகுங்கிறது EM வேவ்ஸ்ங்கிற நோட்ஸ்ல ஒரு பேஜ்ல எழுதி வச்சிருப்பேன். உதாரணத்துக்கு வேவ்லென்த் ஆஃப் லைட் என்ன அப்படின்னா, விசிபிள் லைட் என்ன அப்படின்னா 4000 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 6000 ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அதை நான் நோட்ஸ்லயே எழுதியிருப்பேன். EM வேவ்ஸ் நோட்ஸ்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதை சொல்ல முடியும். இல்லைன்னா இதுவரை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். கொஸ்டின் நம்பர் 17 ஓவர். நெக்ஸ்ட் 18. The ratio between the de Broglie wavelength
associated with protons accelerated through a potential of 512 volt, and that of alpha particle accelerated through a potential of x volt is found to be 1. Then value of x ratio சொல்லியிருக்காங்கப்பா. டி பிராக்லி wavelength of proton to alpha particle அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொஸ்டினை கம்ப்ளீட்டா படிச்சா ஒரு ஹிண்ட் கிடைக்குது. என்ன ஹிண்ட்? லாம்டா பி பை லாம்டா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து லாம்டா பி இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆல்பான்னு கிராஸ் பண்ணி எழுதிடலாம். இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஹிண்ட். அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ல பொட்டன்சியல்னு பேட்டரி வேல்யூ வந்துருச்சு. பேட்டரி டி பிராக்லி வேவ்லென்த்னா இதான் ஃபார்முலா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m q வோல்ட். இப்போ நான் இதை ரெண்டா பிரிச்சு நடுவுல ஈக்குவல் போடுறேன். ஏன் ஈக்குவல்னா புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகளோட வேவ்லென்த் ஈக்குவல்னு கொஸ்டின்ல க்ளூ இருக்கு. அதனால ரெண்டுக்கும் நடுவுல ஈக்குவல் போட்டேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹெச் அது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிட்டேன். ரெண்டாவது டேர்ம் 2ங்கிற ஒரு நம்பர், அதுவும் கான்ஸ்டன்ட், அதையும் நான் அப்படியே எழுதிட்டேன். மூணாவது டேர்ம் மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் புரோட்டான், புரோட்டானோட மாஸை நான் எம்பின்னு எழுதிட்டேன். அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகளோட மாஸ் வேணும், அது 2 புரோட்டான் 2 நியூட்ரான், அதனால நியூட்ரான் மாசையும் புரோட்டான் மாசையும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு 4mp எழுதிடலாம். அடுத்த டேர்ம் சார்ஜ் வேல்யூ ஆஃப் புரோட்டான், அதை சிம்பிளி ஈன்னு எழுதலாம். அதே மாதிரி சார்ஜ் வேல்யூ ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வேணும். ஆல்பா பார்ட்டிகல்ல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். நியூட்ரானுக்கு என்ன கிடையாதுன்னா சார்ஜ் கிடையாது, அதனால 2 புரோட்டான்ங்கிறதுனால 2e எழுதிடலாம். கடைசி டேர்ம் பேட்டரி, பேட்டரி 512 வோல்ட்னு இருக்கு, அதை இங்க போட்டேன். இதுல எக்ஸ் வோல்ட்னு சொல்லியிருக்காங்க, அதனால எக்ஸ்னு போட்டேன். இப்ப சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். H2MPE H2MPE கேன்சல் ஆயிரும். இதுல 4 into 2 8ன்னு வரும். 8 512 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 64ன்னு வரும். இதான் ஆன்சர். கிராஸ் பண்ணா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 64ன்னு வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 வோல்ட்னு வரும். ஸோ 18th கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு பிளான் நான் முடிச்சுட்டேன். நான் இந்த கன்க்ளூஷன் ஒரு ஃபார்முலா காமிச்சல, அதை ஷோ பண்றேன். அதை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு அந்த நோட்ஸ்ல என்ன பண்ணிக்கங்க, கன்க்ளூஷன் போட்டு எழுதிக்கங்க. லேட்டரா இந்த கன்க்ளூஷன் அப்டேட் ஆகும், அதாவது அடுத்த கிளாஸ்ல அப்டேட் ஆகும். அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி பேசிக்கலாம். இப்ப இதை எழுதிக்கங்க. அப்படியே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா இதை எழுதிட்டு நீங்க நோ டவுட்னு சாட் பண்ணிட்டு லாக் அவுட் ஆயிக்கலாம். எழுதியாச்சாப்பா? டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு போட்டுட்டு லாக் அவுட் ஆயிக்கங்க. மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
தேங்க்யூப்பா.